வெல்கம் டு ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் ஆஸ்ட்ராலஜி. நம்ம வந்து கிரக சேர்க்கையை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். நடுவில் நான் இப்போ தசைகளை பற்றியும் சொல்லிட்டு இருக்கேன். சூரிய தசை எடுத்து நான் இன்றைக்கி சொல்ல போகிறது குருவும் கேதுவும் நம்மளுடைய ஜாதகத்தில் சேர்க்கை இருந்தால், இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தால் அதனுடைய பலன்களை பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப்பு. எனக்கு என்னுடைய ஃபேஸ்புக்கில் 5000க்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா. எவ்வளோக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வராலும் அப்போ தான் சப்ஸ்கிரிப்ஷனும் இதில் வரும் யூடியூப்பில். இப்போ நிறையா எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருது, பட் என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. அது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு இன்பாக்ஸ் பண்ணுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேஜும் ஒன்று திறந்துருக்கேன் அதுலேருந்து. பட் ஈவன் தோ பேஜ் திறந்தேனாக்கா அதில் அன்லிமிட்டெட் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. பட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டில் பண்ண முடியல. நிறையா 200க்கு மேலே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அப்படியே இருக்குது. என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுது இந்த இது பண்ணுறதுக்கு. இந்த குரு அண்ட் கேது கன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் நான் சந்திர தசையை பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்லலான் இருக்கேன். ஸோ நம்ம இப்போது குரு அண்ட் கேது அந்த கிரகங்களுடைய சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அதோடைய பலன்களை பற்றி நம்ம சொல்லலாம். இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, யாருக்கு ஒரு நல்ல ஒரு போன ஜென்மத்தில் புண்ணிய கர்மாவை எடுத்துன்னு வந்திருக்கா அப்படின்னு சொன்னேன்னாக்கா, இந்த கிரக சேர்க்கை யாருக்கு இருக்கோ அவளுக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா குருவோட சேர்ந்து கேது இருக்கார் அப்படின்னா, குருங்கிறதே ஒரு சுபகிரகம். சுபகிரகத்தோட இவர் இருக்கார் அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய நல்ல விஷயம். அதாவது இந்த ஜென்மத்தில் தன்னுடைய அறிவை அதாவது அவள் தத்துவம் பேசுறது, பகவானுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, நல்ல நாலேஜு, ஒரு குரு கடாட்சம் இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? அதை அவள் யூஸ் பண்ணும்போது நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை தான் அடுத்தவாளுக்கு சொல்லுவாள். தவிர கெடுபலன்களை யாருக்கும், கெடுதல்களை யாருக்கும் சொல்லித்தர மாட்டான். ஸோ நல்ல விஷயங்களை அடுத்தவாளுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதை இந்த இதில் லக்காக கிடைக்கிறது அவளுக்கு. அதை நல்ல விதமாக யூஸும் பண்ணுவாள். தன்னுடைய அறிவை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல திறமை அவர்களிடம் இருக்கும். அது ரொம்ப பெரிய விஷயம். இப்போது அது மட்டும் இல்லாமல் இந்த குரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, குருவே இன்னைக்கு விரிவுபடுத்துறது. அவர் எந்த இடத்துல இருக்காரோ அங்கே விரிவு. இப்போது 4வது வீட்டிலலாம் குரு இருக்கிற பார்த்தா அவளுக்கு வீடு பெருசாக இருக்கும். எனக்கு அவர் இருக்கு, நான் உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன். ஏன் குரு எதுக்காக அவர் விரிவுபடுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பரவாயில்ல, இந்த வாட்டி திருப்பியும் ஒரு வாட்டி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன். யாருக்கு முதல்ல பார்க்கலையோ அவள் திருப்பியும் பின்னாடி போய் இன்னொரு வீடியோ பார்க்க வேண்டாம். அதனால் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அவர் வாமன அவதாரம். குருங்கிறவர் வாமன அவதாரம். அவர் அது எப்படி அந்த வாமன அவதாரத்தோட கதை உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி ஒரு 3வது அடிக்கும் போது தன்னை பெருமாள் விஸ்வரூபமாக தன்னை விரிவுபடுத்தி நிற்கிறாரோ, அது மாதிரி அது வாமன அவதாரமாக இருக்கிறதுனால குரு எங்கே இருக்காரோ அவர் விஸ்வரூபம் தான். பெருசாக தான் ஆகும். வியாதியாக இருந்தாலும் பெருசாகும். எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயமோ கெடுதலோ எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் எக்ஸ்பேன்ஷன் பெருசாகும். அதே கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சி நிறுத்துறது. கேது எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்துக்குடைய சுகங்களை நம்ம அனுபவிக்க விட மாட்டார். ஏன்னா போன ஜென்மத்தில் நம்ம அதை அனுபவிச்சிட்டோம் அப்படிங்கிறதால இந்த ஜென்மத்தில் அதை நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவார். அது மாதிரி அவர் இவர் பிடிச்சி நிறுத்துறது, அவர் பெருசுப்படுத்துறது. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், இது நான் சொல்லியிருக்கேன், இந்த கன்ஜெக்ஷன் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல விஷயங்களை அனுபவிப்பேன்னு. அதாவது வாழ்க்கையில் உங்களுக்கு சக்ஸஸ் நல்லபடியாக இருக்கும். ஆனால் இது கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால என்னாகும் கேட்டால், ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அதோடைய கடைசியில் அதனுடைய நற்பயன்களை உங்களால் அனுபவிக்க முடியும். ஆரம்பத்தில் எடுத்ததுமே உங்களுக்கு அது நற்பயன்களை அனுபவிக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் இருக்கும். உங்களுக்கு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் கேது சப்போஸ் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்து குருக்கு பவர் இல்லாமல் போயிருந்தது உங்கள் ஜாதகத்தில், அதாவது அவர் வேற ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார், ஏதோ ஒரு சம்திங் குருக்கு அந்த இடத்துல அவ்வளோ தூரம் இல்லை, அவர் எனிமி பிளேஸில் போய் உட்காந்துருக்கார் இல்லையா, அவர் இதுவாக இருக்கார், அவருக்கு யார் எனிமியோ அந்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காரு, எனிமி பிளானட்டோடு சேர்ந்து அந்த வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ அங்கே இந்த கன்ஜெக்ஷன்லாம் ஆயிருந்தது அப்படின்னாக்கா கேது பவர்ஃபுல்லாக இருப்பார். கேது பவர்ஃபுல்லாக இருக்கும்போது என்ன கேட்டால், இந்த கன்ஜெக்ஷன் இருக்கக்கூடியவா ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாள். அது மட்டும் இல்லாமல்
அடுத்தவர்களுடைய எண்ணங்களுக்கு வந்து அவள் ஜாஸ்தி மதிப்பு கொடுக்க மாட்டாள். தனக்கு என்ன பண்ணணும் அதை தான் முதல்ல பறைசாற்றுவாள். தன்னுடைய எண்ணங்களை தான் அடுத்த வாழ்க்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி அதை தான் செய்ய வைப்பாளே தவிர ரொம்ப ரூடாக இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் போலித்தனம் இருக்கும். அவள் கிட்ட அவள் செய்கிறது எல்லா விஷயமே போலித்தனம் தான் அதில் இருக்கும். ஏன்னாக்கா அந்த இடத்துல வந்து குரு தான் அந்த குருக்கு அவ்வளோ தூரம் இது இல்லாமல் கேதுவுடைய கெட்ட குணங்கள் தான் உங்களுக்கு வெளிப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேதுவானவர் எப்படின்னு கேட்டாக்க கேது ராகுலாம் வந்து உங்களுக்கு சாயா கிரகம். அந்த சாயா கிரகம் வந்து என்னன்னு கேட்டால் அவளால் ஊடுருவ முடியும். வேற கிரகங்கள் எந்த கிரகங்களோ அந்த கிரகங்களாக அவள் மாறிண்டு நிழலை பார்த்துட்டு அவளை மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சிருவாள். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த குருவுடைய நல்ல குணங்களை எல்லாம் அவள் வந்து பிளாக் பண்ண ஆரம்பிக்கும் இந்த கேது. ஏன்னா அது ஊடுருவும் போது, ஏன்னா அவர் குரு அந்த இடத்துல பவர் இல்லாத இருக்கும்போது, நல்ல பவர் இருக்கும்போது நல்ல இடத்துல இருக்கும்போது மிக மிக நல்ல பலன்களை கொடுப்பார். அதே கெட்டு போயிருக்கிற இடத்துல அவர் வந்து இருக்கும்போது குருங்கிறதே ஒரு நல்ல விஷயம் இல்லையா? நல்ல அவர் குரு பார்க்க கோடி நன்மைங்கிற விஷயங்களை எல்லாத்தையும் அவர் தடுத்து நமக்கு வந்து ஒரு கெடு பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். அதனால தான் முன்காலத்துலலாம் ஆஸ்ட்ராலஜர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த குரு கேது சேர்க்கையோ இல்லை ராகு கேது குரு சேர்க்கையோ இருக்கும்போது அவ்வளோ தூரம் நல்லது இல்லைன்னு சொல்லுவாள். பட் அதே சமயத்தில் அதில் தான் வந்து உங்களுக்கு இன்ட்யூஷன் இந்த மாதிரியான விஷயங்கள், ஃபிசிக்ஸ், சில பேர் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறது, அது கூட இந்த சேர்க்கை வந்து கெடு ரொம்ப பாதிக்கப்படும் போது கேது குரு ரெண்டும் சைமல்டேனியஸ்லி பாதிக்கப்படும் போது புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகிறது. அப்படியே இல்லாட்டினாக்கா இந்த இன்ட்யூஷன் வருது. இப்போ நான் கூட நிறைய சொல்லுவேன், எனக்கு இன்ட்யூஷன் வருது சொல்லுவேன். அது மாதிரி இன்ட்யூஷன் வந்து அது நம்ம வந்து முன்னாடியே அனுபவம் இல்லாமல் ஒரு புஸ்தகம் படிக்காமல் திடீர்னு பார்த்தா அவளுடைய பெரிய பெரிய நல்ல விஷயங்களெல்லாம் செஞ்சு காமிக்க முடியும். ஏன்னா அது முன் ஜென்மத்துக்குரிய நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து இவளுக்கு வந்து பெரிய சக்தியை கொடுக்கும் உடம்புல. இன்ட்யூஷனுங்கிற ஒரு விஷயம். அதனால் அது மட்டும் இல்லாமல் இவள் வந்து திடீர்னு யாராலையும் சாதிக்க முடியாத விஷயங்களை சாதித்து காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் இவாள்கிட்ட இருக்கும். அதனால தான் வந்து இந்த இது குருக்கேது சேர்க்கைக்கு அவ்வளோ தூரம் ஒரு நல்ல விஷயமா நம்ம சொல்கிற விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதே வந்து உங்களுக்கு இது எந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருக்கும், இந்த கேது அண்ட் குரு கன்ஜக்ஷன் வந்து எந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனுர் வந்து குருவோட வீடு, அதே மாதிரியே மீனம் பார்த்தாலும் குருவோட வீடு. அந்த கன்ஜக்ஷன்லேயும் இந்த மாதிரி இன்ட்யூஷன்ஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரியே மேஷம் அண்ட் விருச்சிகம் இதுவும் கூட உங்களுக்கு வந்து ஒரு குருவோடைய இது செவ்வாயோடைய வீடு, அதாவது கேதுவோட வீடு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதனால் இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய இந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன், இந்த மாதிரி ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் அவளுக்கு நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் குரு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து குரு கேது சேர்க்கைன்னு சொல்கிறோம். இந்த தனுரில் வந்து சப்போஸ் குரு வந்து மூல நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தா கூட இந்த ஒரு, ஏன்னா மூல நட்சத்திரம் வந்து கேதுவோட நட்சத்திரம். ஸோ கேதுவோட நட்சத்திரத்தில் குரு உட்காந்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட இது குரு சண்டால யோகம் மாதிரி தான். அதனால இதுலேயும் உங்களுக்கு இன்ட்யூஷன் இருக்கும். இவாளுக்கெல்லாம் ஜாதகம் நல்லா பார்க்க வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள். ஏன்னா கிரகங்களை படிக்கக்கூடிய ஒரு திறமை வந்து வானிலை சாஸ்திரம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம், எல்லாராலையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நம்ம வந்து ஒரு படித்து கிரகிச்சுட்டு அடுத்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்குறோங்கிறது ஒரு பெரிய ஒரு இருக்கிறது வந்து ஜாதகத்தில் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரக நிலைமை வந்து இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கேதுக்கு வந்து உங்களுக்கு தலை கிடையாது இல்லையா? ஆனால் அவர் வந்து இந்த குருவோடு சேர்ந்து அவர் உட்காரும்போது குருக்கு எப்படி இந்த திரிகோண பார்வை உண்டோ 5, 9 அதே மாதிரியே இவருக்கும் பார்வை கிடைக்கும். ஆக்சுவலாக கேதுக்கு பார்வை கிடையாது. ஆனால் குருவோடு சேர்ந்து உட்காரும்போது அவளுக்கு வந்து இந்த 5, 9வது பார்வையும் கிடைக்கிது. அதாவது உங்களுக்கு குரு மட்டும் பார்க்குறான்னு சொல்ல முடியாது, அந்த இடத்துல கேதுவோட பார்வையும் நமக்கு படுறதுன்னு தான் நம்ம கணக்கிடறோம். ஸோ சாதாரணமாகவே இந்த சேர்க்கை வந்து உங்களுடைய திரிகோணத்தில் இருந்து, அதாவது 1, 5, 9ஆம் இடத்துல இது இருக்கும் போது உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இதுதான் வந்து கேதுவும் குருவும் கிரக சேர்க்கை இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சது, நான் அனலைஸ் பண்ணினது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட்டு பார்த்துட்டு விட்றாதீங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. பொறுமையாக என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.